ஜனாசாவை பின்தொடர்வதோ அதெல்லாம் ஒரு பெரிய நன்மையாக நாம் நினைப்பதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நம்பிக்கை கொண்டும் நன்மை எதிர்பார்த்தும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து அவருக்காக தொழுகை நிலைநாட்டி அவருக்காக துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுகிறார். எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா? 2 கிராத் அளவுக்கு அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறார். 2 கிராத் என்று சொன்னால் 2 உஹது மலை அளவுக்கு இருக்கிற நன்மை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஜனாசாக்களில் எப்படி பங்கெடுக்கிறோம் தெரியுமா? நன்மையை எதிர்பார்த்து பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்து சில மக்களை அப்படி சில நன்மை எதிர்பார்த்து சில மக்கள் பின்தொடரலாம். ஆனாலும் பெரும்பாலும் எப்படி பின்தொடர்கிறோம் என்று கேட்டால், என் உறவினர், என் சொந்தக்காரர், என் நண்பர், என் அண்டை வீட்டுக்காரர், என் ஜமாத்திலே என் இயக்கத்திலே இருந்தவர், என்ன எண்ணம் இல்லை, என்ன சிந்தனை இல்லை, நான் இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்தால், இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் இதற்காக அல்லாஹ் மறுமையிலே மீசானுடைய தராசிலே 2 உஹது மலை அளவுக்கு நன்மையை தருவார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சிந்தனையே அந்த எண்ணத்திலே ஜனாசாவை பின்தொடர ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்ம இயக்கத்துக்காரன் என்று பார்க்க மாட்டோம், ஜமாத்தார் என்று பார்க்க மாட்டோம், உறவினர் என்று பார்க்க மாட்டோம். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அந்த ஜனாசாவை பின்தொடர என்று பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சவர், நண்பர், சொந்தக்காரர், அமைப்புக்காரர், இயக்கத்துக்காரர், அதே ஒரு முஸ்லிம் வேலை நாள் ஓய்வு நேரம் ஏதோ ஒரு 3 தெரு 4 தெருவில் இருக்கிற ஒரு முஸ்லிம் நம் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல, நமக்கு உறவினர்கள் அல்ல, எப்போது ஒரு நாள் வீதிகளிலே பார்த்தவர் அல்ல, ஆனால் ஒரு முஸ்லிம் மரணித்திருக்கிறார். நான் ஓய்வு நேரத்தில் இருக்கிறேன், அவர் ஜனாசாவை பின்தொடர போகிறேன், அவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் எனக்கு 2 உஹது மலை அளவு நன்மையை தருவார். எனவே பின்தொடர்கிறேன். பின்தொடர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அந்த ஜனாசாவை பின்தொடர்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். நம் இயக்க கடமைகளாக மாற்றிவிட்டோம், உறவு கடமைகளாக மாற்றிவிட்டோம். அன்புள்ள சகோதர இன்னும் சொல்ல போனால், அந்த ஜனாசாவிலே இத்தனை வருடம் 30 வருடம் நம்முடைய ஜமாத்திலே பயணித்தவர், குர்ஆன் ஹதீஸிலே பயணித்தவர், கொள்கையிலே பயணித்தவர் மரணிக்கிறார். மரணித்தவருக்கு என்ன துஆ செய்ய வேண்டும் தெரியவில்லை. அழகான துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகையிலே ஓதக்கூடிய துஆவை கற்றுக் கொடுத்தார்.